ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் ஒரு சம் பார்க்கலாம். 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் நோட் புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சம் போடலாம். ஓகேயா? சரி. A manufacturing firm purchased on 1st January 1987 machine for 19,400 and spent 600 on its erection. அதாவது மிஷின் வாங்கும்போதே செலவு பண்ணால் ஸோ போத் ஹேவ் டு பி ஆடட். ஏன்னா அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. ஆன் 1st January 1st July இந்த சேம் இயர். ஓகே, அப்போ அதே 1987 அனதர் மிஷின் பர்ச்சேஸ் ஃபார் 10,000. ஓகே. இப்போ ஜூலை 89 இன்னொரு மிஷின் வாங்கியிருக்காங்க. சாரி, the machinery purchased on January 87 have become obsolete and auctioned for 8,000. ஓகேயா? சரி. And on the same date fresh machinery was purchased at a cost of 15,000. Depreciation was provided annually on 31st December at the rate of 10% per annum on the original cost method. Original cost method na it is called straight line method. Okay. சரி. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் போடலாம். இப்போ மிஷினரி அக்கௌண்ட் போடுங்க. ஓகே. ஃபஸ்ட்டு என்ன வேணும்? 1/1. ஓகே. 1/1/1987 to பேங்க் மிஷின் 1 போட்டுக்கோங்க. எப்போதுமே அந்த நம்பரை போட்டுக்கோங்கண்ணே. ஸோ 19,000. ஓகே, 20,000. தென் இதை டிக்கெட்ச்சுக்கோங்க. on 1st July same year 10,000. 1st July. Okay. 1/7/1987 to bank M2 10,000. correct. ஓகே. அப்புறம் 89 போடுறது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. அப்போ 87 and 88 முதல்ல போட்டுருந்தோம். ஸோ இப்போ 31/12/1987 by depreciation machine 1. நான் ஃபுல் இயர் வாங்கியிருக்காங்க, அதாவது 1st January வாங்கிட்டாங்க. ஸோ அப்போ ஃபுல் depreciation into 10/100 into full year. 2,000 வரும். ஓகேயா? அடுத்தது மிஷின் 2 10,000 into ஓகே 10/100 into 1st July வாங்கினாங்களா, அப்போ ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும், ஜூலை டு டிசம்பர் 7 months, சாரி 6 months. ஓகே. ஜூன் கிடையாது, ஜூன் வரைக்கும் 6 months, ஜூலை டு டிசம்பர் 6 months. ஸோ இது போட்டிங்கன்னா 1000 ரூபா. 1000ல் பாதி வந்து 500. ஓகே. தென் பை பேலன்ஸ் கேரி டு ஓகே 500 1 2 3 27. ஓகேயா? இப்போ அடுத்தது 1/1/1988 to balance brought down 27,500. அடுத்த டிரான்சாக்ஷன் நடந்தது வந்து 89. ஸோ இப்போ 88 நோ என்ட்ரிஸ். ஓகேயா? இப்போ 31/12/1988 by depreciation machine 1. ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருப்பாங்க புக்கில். நான் தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் மிஸ்டேக் வராமல் இருக்கும். 20,000 into 10%. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். அப்போ ஒரிஜினல் காஸ்ட்டில் வரணும். மிஷின் 2 எவ்வளோ காஸ்ட்? 10,000. கரெக்ட். 10,000 into 10%. இது 1,000. ஓகேயா? ஸோ 27,500. ஓகே.
பேலன்ஸ் கரண்ட் 3000 போச்சுன்னா 24,500. ஓகேயா? ஓகே. இப்போ 1/1/1989 to balance brought down 24,500. ஓகேயா? 89ல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அண்ட் ஃபஸ்ட் ஜூலை பர்ச்சேஸ்டு மெஷினரி 15,000. ஓகே. ஸோ டூ பேங்க் ஃபஸ்ட் ஜூலை 1/7 டூ பேங்க் அதே டேட்டில் செல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூலை 1989. ஓகே. பை பேங்க் ஆக்ஷன்டு ஃபார் 8,000. ஓகேயா? என்ட்ரி போடுங்க. ஓகே, 8,000. ஸோ பை பேங்க் வந்த அமௌண்ட் 8,000. ஓகே. தென் பை depreciation machine 1. இது machine 1 sold. ஓகே. ஃபஸ்ட்டு ஜூலைனா இப்போ 6 monthsக்கு. ஸோ 20,000 into 10/100 into 6/12. போட்டா 2,000ல் பாதி. ஸோ 1,000. ஓகே. பை லாஸ் ஆன் சேல் காஸ்ட் வந்து 20,000. ஓகே. ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 2,000, அப்புறம் 2,000, அப்புறம் 1,000. ஸோ 2,000 ஓகே மைனஸ் 2,000 மைனஸ் 1,000 மைனஸ் 8,000. கரெக்ட்? 4 5 13. ஸோ 20ல் 13 போச்சுன்னா 7,000 இஸ் எல்லாம். கரெக்டாக? 20,000 இஸ் த காஸ்ட், 3 வருஷத்து டெப்ரிசியேஷன், அப்புறம் செல் பண்ண அமௌண்ட். ஓகே. ஓகே. தென் மெஷின் 2 10,000 into 10% equal to 1,000. Okay. Then மெஷின் 3 15,000 into 10% into ஜூலை மந்த் வாங்கினாங்க. அகெயின் 6/12 பாதி. அப்போ 750 rupees. ஓகே. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 24 15 19,500. balance carried down. Okay. 0 5 10 மிச்சம் 1 8 8 15 மிச்சம் 2 2 3 10 18 21. ஓகே. ஸோ 1/1/1990 to balance down 21,750. ஓகே. then 31/12/1990. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் எதுவும் இல்லைன்னா மொத்தம் 3 மிஷின் வாங்கினாங்க. திரும்ப இதில் பார்த்துடலாம். ஓகே. 3 மிஷின் வாங்கினாங்க. மிஷின் 1 ஓகே. தென் மிஷின் 2 மிஷின் 3 போட்டாச்சு. அப்புறம் மிஷின் 1 செல் பண்ணியாச்சு, போட்டாச்சு. டெப்ரிசியேஷன் 10%. ஸோ நோ அதர் டிரான்சாக்ஷன், வேறு எதுவும் நம்பர் எதுவும் இல்லை. ஓகேயா? ஸோ 1990 and 1991க்கு வந்து இது நோ அதர் டிரான்சாக்ஷன்ஸ், ஒன்லி டெப்ரிசியேஷன் தான். ஒன்லி டெப்ரிசியேஷன். மிஷின் 2 மிஷின் 2க்கு 10,000 into 10%. Mission 3 bought for 15,000, right? So
into 10%, 1500. So 21,750. Okay. And then 1920. Okay, இப்போ 1991. The balance brought down 1950. Okay, so 31/12/1991 by depreciation machine 2, அதே amount 1000. ஓகே, அது எழுதிக்கோங்க, தப்பு வராமல் இருக்கலாம். into 10%. ஓகே, தென் அமௌண்ட் தெரிஞ்சாலும் ஒர்க்கிங் இருந்தால் தான் மார்க்கும் வரும், மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும். ஓகேயா? ஓகே, ஸோ by balance 15,750 பாருங்க. 2 12 1 2 3 16. ஒரு நிமிஷம். ஓகேயா? ஓகே, ஸோ 11/1992 to balance brought down. Okay, so this is how you have to do step by step. It takes time, வட மிஸ்டேக் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ ஞாபகமாக பண்ண வேண்டியது இந்த மிஷின் 1 மிஷின் 2ன்னு போட்டுவாங்க. ஓகே, மிஷின் 1 மிஷின் 2, அதே மாதிரி இது மிஷின் 3. செல் பண்ணும்போது மிஷின் 1, ஓகே, அப்புறம் எவ்ரி இயர் டிப்ரிசியேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் 2 மிஷின் 3 எழுதிக்கோ. ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.